புத்தாண்டும் பேராலயங்களோட வழிபாடு நண்பர்களே இந்த காணொலி. மைக்கேல் சாமுவேல்னு ஒரு பிரதர் ரிச்சர்ட் ஸ்டோன் ஹோலி கோஸ்ட் ஆலயத்துக்கு புத்தாண்டுக்கு வர சொல்லி சரஸ் பண்ணாப்புல. காலை 9:15 இங்கிலீஷ் மாசு இருக்குன்னு சொன்னாப்புல. முதல்ல லிங்கராஜபுரம் பகுதியில இருந்து ஒரு பெருமாள் கோவில தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த துளசி எல்லாம் எடுத்து வாயில போட்டு இருசக்கர வாகனத்தை தொட்டேன். ரிச்சர்ட் ஸ்டோன் இருபக்கம் மரங்கள், வீதியான தார் சாலைன்னு அம்சமான ஒரு தோட்டம். தமிழ்ல தூய ஆவியார் ஆலயம்னு பேரு. போன உடனே இங்கிலீஷ் மாஸ் பிரார்த்தனை, அதுல உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆலயத்துல அவங்க தமிழுக்கு எல்லா இடத்துலயும் முக்கியத்துவம் கொடுக்கறத பாக்குறப்போ எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. வெளி மாநிலத்துல அதுவும் பெங்களூர்ல இப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் நண்பர்களே. 1953 ஐரிஷ் பிரீஸ்ட்னால கட்டப்பட்ட இந்த பேராலயம் சென்ட் பிரான்சிஸ் சர்ச் மாதிரியே கற்கள் தூண்களோட ஒரு அயல் நாட்டு கட்டிட கலையில விரிந்த சுற்று இடத்தோட அருமையான தோட்டத்தில் இருந்தது. நம்ம தனியா வேற போனோம். சார் ஒரு போட்டோ எடுத்து தர முடியுமான்னு நிறைய ரெக்வெஸ்ட். சரின்னு சொல்லி வந்ததுக்கு கொஞ்சம் சோசியல் ஒர்க் பண்ணோம்னு அல்பத்தனமா மனசுல நினைச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். நான் எப்படி சென்ட் பிரான்சிஸ் சர்ச்சில் மக்கள் தமிழ்ல பேசுறத பார்த்தோம், அந்த மாதிரி இங்க வித்தியாசமா எல்லாரும் ஆங்கிலத்துல பேசிட்டு இருந்தாங்க நண்பர்களே. வழக்கம் போல 360 டிகிரில நம்ம இந்த ஆலயத்தை ரவுண்ட் அடிச்சு அலசி ஆராய்ந்து வர்றதுக்குள்ள அடுத்த ஸ்லாட் மாசே தொடங்கிட்டாங்க. அந்த ஆலய வாசல்ல ஒரு சின்ன பஜார் வீதியே இருந்தது. கண் கவர் பொக்கையில பூக்களை வித்துட்டு இருந்தாங்க. பசிக்கு வருகடலையை போட்டுட்டு குட்டி குட்டி தெருக்களோட நம்ம பாதை தொடங்குச்சு. பெங்களூரோட எல்லா பக்கமும் காமிக்கிறதுனா நம்ம பொறுப்பு. சோ பாருங்க, இந்த 20 ரூபாய் இளநீர் ரொம்ப ஸ்பெஷல். தனியா வீடியோ போடுறேன் இதுக்கு. ரிட்டர்ன் ஆபீஸ்க்கு புத்தாண்டு பெருசா எவன் வந்திருக்க போறான்னு பார்த்தா ஒரு படைய வந்திருக்காங்க. சட்டு புட்டுன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையை தொடங்கினேன். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கும் அருள் பொழிய வேண்டிக்கிறேன். புது வருடத்தை நான் திருப்திப்பாக தொடங்க தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தாண்டும் பேராலயங்களோட வழிபாடு நண்பர்களே இந்த காணொலி. மைக்கேல் சாமுவேல்னு ஒரு பிரதர் ரிச்சர்ட் ஸ்டோன் ஹோலி கோஸ்ட் ஆலயத்துக்கு புத்தாண்டுக்கு வர சொல்லி சரஸ் பண்ணாப்புல. காலை 9:15 இங்கிலீஷ் மாசு இருக்குன்னு சொன்னாப்புல. முதல்ல லிங்கராஜபுரம் பகுதியில இருந்து ஒரு பெருமாள் கோவில தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த துளசி எல்லாம் எடுத்து வாயில போட்டு இருசக்கர வாகனத்தை தொட்டேன். ரிச்சர்ட் ஸ்டோன் இருபக்கம் மரங்கள், வீதியான தார் சாலைன்னு அம்சமான ஒரு தோட்டம். தமிழ்ல தூய ஆவியார் ஆலயம்னு பேரு. போன உடனே இங்கிலீஷ் மாஸ் பிரார்த்தனை, அதுல உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆலயத்துல அவங்க தமிழுக்கு எல்லா இடத்துலயும் முக்கியத்துவம் கொடுக்கறத பாக்குறப்போ எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. வெளி மாநிலத்துல அதுவும் பெங்களூர்ல இப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் நண்பர்களே. 1953 ஐரிஷ் பிரீஸ்ட்னால கட்டப்பட்ட இந்த பேராலயம் சென்ட் பிரான்சிஸ் சர்ச் மாதிரியே கற்கள் தூண்களோட ஒரு அயல் நாட்டு கட்டிட கலையில விரிந்த சுற்று இடத்தோட அருமையான தோட்டத்தில் இருந்தது. நம்ம தனியா வேற போனோம். சார் ஒரு போட்டோ எடுத்து தர முடியுமான்னு நிறைய ரெக்வெஸ்ட். சரின்னு சொல்லி வந்ததுக்கு கொஞ்சம் சோசியல் ஒர்க் பண்ணோம்னு அல்பத்தனமா மனசுல நினைச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். நான் எப்படி சென்ட் பிரான்சிஸ் சர்ச்சில் மக்கள் தமிழ்ல பேசுறத பார்த்தோம், அந்த மாதிரி இங்க வித்தியாசமா எல்லாரும் ஆங்கிலத்துல பேசிட்டு இருந்தாங்க நண்பர்களே. வழக்கம் போல 360 டிகிரில நம்ம இந்த ஆலயத்தை ரவுண்ட் அடிச்சு அலசி ஆராய்ந்து வர்றதுக்குள்ள அடுத்த ஸ்லாட் மாசே தொடங்கிட்டாங்க. அந்த ஆலய வாசல்ல ஒரு சின்ன பஜார் வீதியே இருந்தது. கண் கவர் பொக்கையில பூக்களை வித்துட்டு இருந்தாங்க. பசிக்கு வருகடலையை போட்டு